இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷன்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமினாலேனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல் 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துக்காரான சந்திரன் உங்க ராசியின் 7ஆம் இடத்திலிருந்து பயணத்தை கொண்டு அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடமான மீனராசிக்குள்ளே நுழைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்து வழியாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு போய் நிற்பார். இப்படி போகும்போது உங்களுக்கு லாபங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாகிறது. குரு உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சந்திரனின் நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டை குறைக்கும். அதாவது மீனராசியிலே 8ஆம் தேதிக்கு சந்திரன் உள்ள பயணம் செய்யும் போது உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பார். குரு 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் குரு பார்வையினாலே கோடி புண்ணியம் கிடைக்க போகிறது. எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி சந்திர சேர்க்கையுடன் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? எதிர்பாராமல் பணவரவுக்கு வாய்ப்பு, நல்லதொரு முன்னேற்றமான சூழ்நிலைகளிலே குடும்ப நிலை, பரபரப்பான சூழ்நிலைகளே குடும்பத்திலே சில மாற்றங்கள், இந்த கட்டடங்கள் கட்டுவதிலே இருந்த சிக்கல்கள் தீர்வு, புதிய பண்ணை போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கான முயற்சிகள் நடக்கும். கட்டடங்களிலே சிக்கல்கள் தீர்வது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த முயற்சிகளிலே நீங்கள் வளர்ச்சியை காணலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார் உட்காருவார், கேதுவோடு உட்காருவார். என்ன தப்பு நடந்ததுன்னு முதல்ல தப்பை கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் தீர்வு அழகாக கிடைச்சிடும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை சுகஸ்தானத்தின் மேல் வைக்கிறார். அதனால பரபரப்பான வாழ்க்கை நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை. வாரத்தின் கடைசியில் பயணத்தின் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் வச்சுக்கொடுங்க. 12க்குரியவன் உச்சம் பெற போகிறான் ரோகிணி நட்சத்திரத்தில். அப்போது மனசு அளவாஞ்சு சில காரியங்கள்லாம் பதட்டமாக பண்ணணும் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு அந்த காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் புத அஷ்டமின்னு இருக்குது. புத அஷ்டமி 8ஆம் தேதி இருக்கிறதுனா புதனுடைய அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே விஷ்ணு பகவானை வழிபட்டு எனக்கு எல்லா நிலையிலும் அமைதி நிலைநிறுத்தி புத்தியை சரிபடுத்தி காரியங்களை கரெக்டாக பண்ண வைன்னு வேண்டிக்கணும்.
வேண்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நன்மையாக முடியும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு சனியின் பார்வை நேரடியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே லாபத்துக்குரிய சந்திர பகவான் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்கிறார். குருவின் பார்வை குருவின் சாரத்திலே விழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திரஸ்தானத்திலே 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலே சந்திரன் பயணம் செய்யும் போது உத்வேகமான ஒரு எண்ண ஓட்டங்கள், சுகமான ஒரு இனிமையான நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிகளில் நல்ல பரஸ்பரம் அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது, வியாபாரத்திலே புதிய தொழில்முறைகளை செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள், வியாபாரத்திலே வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கலாம். மேஷராசிக்குள்ளார வரும்போது நமக்கே தெரியும் அஷ்டமம், அதனால் குடும்பத்தில் சில சிக்கல்கள், எப்படி தாழ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் எண்ணங்கள், காரியங்கள் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதனுடைய எஃபெக்டை வார கடைசியிலையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக பலன் அப்படி விஸ்தாரமாக இல்லைனாலும் நல்ல ஆரம்பத்துடன் இந்த வாரம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். புதன் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்கள் ராசியின் 11ஆவது இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருப்பதனாலே தொழில் முறையிலே நிறைய இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உண்டு. நல்ல பண வரவையும் தன வரவையும் கொடுப்பார். புதிய முயற்சிகள், கல்யாண தரவுகள், ஆபரண சேர்க்கைகள், ஆடைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஸோ ஒரு வளமான வளர்ச்சியை, சுகமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்மளும் இதோடு சேர்ந்து செய்யலாமேன்னு யோசிச்சிங்கன்னா ராகுவின் 6ஆம் இடத்தின் தன்மையை பணத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் தைரியமும் வேணும். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்தில் மேலே இருக்கு. முயற்சியை கொஞ்சம் வேகமாக செய்யுங்க, விவேகமாக செய்யுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை ஈஸியாக மாற்றி கொடுக்கும். நான் பாட்டுக்கு இருப்பேன், அது பாட்டுக்கு வரும் அப்படின்னா அது வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் உங்கள் முயற்சியையும் மனதிலே கொஞ்சம் ஆசைப்படு அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வாங்க. இந்த ஆசைகளும் எழுச்சியான எண்ணங்களும் தான் முக்கியம். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, புத அஷ்டமி அன்று புத்தியின் எழுச்சிக்காக வேண்டிக்கணும். தினமுமே இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் விஷ்ணுவின் சகஸ்ரநாமம்னு இருக்கும், அதை டெய்லி கேட்குறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு எஸ்பெஷலி ரொம்ப பர்டிகுலராக கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சால் நல்ல 4 உயரத்துக்கு நல்லா துளசி மாலை வாங்கிட்டு போய் அவர் போட்டுட்டு நல்ல கண்குளிர பார்த்து மனதார வேண்டிக்கிட்டு வாருங்க. மனதும் புத்தியும் நல்லபடியாக இருக்கும். நிறைய அலைச்சல்களையும் லாபமாய் மாற்றி கொடுக்கும். வெற்றியை உங்கள் பக்கம் ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்.